ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நருட்டோ சீரீஸில் இருக்க சில கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வெத்தா இருந்து கடைசியில் ஒரு கெத்தான கேரக்டராக மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு 5 கேரக்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஒரு கூலான ரைடுக்கு தயாராகிக்கோங்க கைஸ். நம்ம 5th பொசிஷனில் ராக்லி தான் இருக்கான். நம்ம ராக்லிக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு எதுவுமே தெரியாது. தைஜுட்சு மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு மற்ற எல்லாமே அவனை கலாய்ச்சிருப்பாங்க. அவனுக்கு நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு ரெண்டுமே தெரியல, நீலாம் ஒரு நிஞ்சாவே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ராக்லி நிஞ்சாவா ஆயே திருவேன்னு சொல்லிட்டு கடுமையாக பயிற்சி பண்ணியிருப்பான். அந்த பயிற்சிக்கு ஏற்ற பலன் தான் நம்ம சுனின் எக்ஸாமில் நம்ம ராக்லிக்கு கிடைச்சிருக்கும். நருட்டோ கிளாசிக்கில் நம்ம சாஸ்கேவை தான் பார்த்தீங்கன்னா ஹைப் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட கேரக்டரையே தூக்கி போட்டு மீச்சிருப்பான் நம்ம ராக்லி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுனின் எக்ஸாமில் காராக்கும் ராக்லிக்கும் நடந்தது தான் ஒரு பெஸ்ட் பேட்டில்னே சொல்லலாம். நம்ம காராவை பார்த்து ஸ்டார்டிங்கில் எல்லாமே மிரண்டு போயிருப்பாங்க. அவனோட டிஃபென்ஸை தாண்டி அவனை யாராலையுமே தொட முடியாதுன்றப்போ நம்ம ராக்லி 2 இரும்பு தகரத்தை தூக்கி போட்டு மாசா வந்து இறங்குவான் பாருங்க. தக்காளி தாறுமாறா இருந்திருக்கும். காராவை அடிச்சு பொலன்னு பொழப்பான் நம்ம ராக்லி. என்னதான் அந்த பேட்டில் நம்ம ராக்லி தோத்துருந்தாலுமே அந்த பேட்டில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணதுன்னா அது நம்ம ராக்லி தான். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ராக்லிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டவுன்ஃபால் நடந்திருக்கும் நருட்டோ ஷிப்டோன்லையும் பொருட்டோலையும். நருட்டோ ஷிப்டோனை கூட ஏதோ ஓரளவு ஒத்துக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் பொருட்டோலாம் அவனை ஒரு ஜோக்கர் பீஸாவே மாற்றி விட்டுருப்பாங்க. நம்ம 4th பொசிஷனில் ஒபிட்டோ தான் இருக்கான். நம்ம ஒபிட்டோவை ஸ்டார்டிங்கில் காட்டும் போது ஒரு ஜோக்கராக தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு மிஷினுக்கு போனால் அந்த இடத்துல கக்காஷி அண்ட் மினாட்டோவே அந்த மிஷினை முடிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம ஒபிட்டோக்கு இருக்கிற பெரிய தலைவலினா அது நம்ம கக்காஷி தான். ஏன்னா எந்த ஒரு விதத்துலையுமே நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா ஒபிட்டோவோட ஒரு படி அதிகமாக தான் இருப்பார். இப்படி இருந்த ஒபிட்டோ நம்ம மாதரா கிட்ட பிராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் வேற மாதிரி மாறிடுவான். இத்தனைக்கு நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா ஜூட்ஸுவை சொல்லி தரும் போது வாயிலேயே தான் சொல்லியிருப்பாரு, செஞ்செல்லாம் காமிச்சிருக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஒபிட்டோ வேற லெவல் மாசா மாதிரி லீஃப் வில்லேஜை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருவான். லீஃப் வில்லேஜை அட்டாக் பண்ணி தன்னோட சென்சேவான மினாட்டோவே கொன்றுவான். இதுக்கப்புறம் மறுபடியும் டோபிங்கிற வேஷத்துல ஜோக்கராட்ட சுத்திட்டு இருப்பான் நம்ம ஒபிட்டோ. நம்ம இட்டாச்சி இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் மாதராங்கிற பேரை வச்சு வெளியே வந்து ஒட்டுமொத்த ஷினோபி வேல்டையும் மிரட்டி விட்டுருப்பான். இது மட்டும் இல்லாமல் 4th கிரேட் நிஞ்சாவரை ஸ்டார்ட் பண்ணி விட்டு மாதரா லெவலுக்கு பேட்டில் பண்ணி ஒட்டுமொத்த உலகத்தையும் எய்த்துன்னு இருப்பான் நம்ம ஒபிட்டோ. இதில் 9 டெயில் பீஸ்டையும் பிடிச்சி 10 டெயில் ஜிஞ்சுரிக்கா மாதிரி இருப்பான் நம்ம ஒபிட்டோ. கடைசியாக நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா வில்லனா இல்லாமல் ஹீரோவாக இறந்து போயிடுவான். என்னதான் ஸ்டார்டிங்கில் ஜோக்கராக இருந்திருந்தாலுமே ஃபினிஷிங்கில் ஒரு காட் லெவல் பீங்காக மாறி இருப்பான் நம்ம ஒபிட்டோ. நம்ம 3rd பொசிஷனில் ஜிராயா சென்சே தான் இருக்காரு. நம்ம ஜிராயா சென்சே சின்ன வயசில் ஒரு அடி முட்டாளாக இருந்திருப்பாரு. அதுக்கு மெயினான காரணமே அவங்க டீமில் இருக்க மீதி 2 பேருமே ஒரு சூப்பரான ஷினோபியா மாறி இருப்பாங்க. ஒன்னு நம்ம சுனாடே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓரோச்சிமாரு. இது இல்லாம நம்ம ஹிருசன் பாத்தீங்கன்னா நம்ம ஜிராயாக்கு டீச் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம ஜிராயாவால ஒரு ஜுட்சுவை கூட கரெக்டா பண்ணிருக்க முடியாது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஜிராயா பாத்தீங்கன்னா லார்ட் ஃபுகுசாகு கிட்ட ட்ரைனிங் எடுத்து ஸ்டேஜ் மோட்லாம் கத்துட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் லெஜெண்டரி சானின்னாலே ஞாபகம் வருது நம்மளுக்கு ஜிராயா சென்சே தான். ஏன்னா மீதி இருக்க 2 சானின்ஸையுமே சர்பாஸ் பண்ணிருப்பாரு நம்ம ஜிராயா. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே ஒரு இன்டெலிஜென்ட்டான கேரக்டர் யாருன்னு கேட்டால் நீங்கள் மினாட்டோ இல்லை இட்டாச்சின்பீங்க. ஆனால் அவங்க 2 பேரோட இவர் தான் இன்டெலிஜென்ட்னு நான் சொல்லுவேன். அதுக்கு மெயினான ரீசனு நம்ம பெயின் விசஸ் ஜிராயா ஃபைட் தான். நம்ம லீஃப் வில்லேஜில் இருக்க ஒரு சாம்பாராலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பெயினோட பவர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனால் நம்ம ஜிராயா சென்சே பார்த்தீங்கன்னா பெயினோட 5 நிமிஷம் தான் பேட்டில் பண்ணியிருப்பாரு. அதுலேயே அவனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்னன்னு அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரு பெயின் பார்க்குறத இன்னொரு பெயினால நோட்டீஸ் பண்ண முடியுங்கிறது இவங்களுக்கு 1 மாசம் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம ஜிராயா சென்சே பார்த்தீங்கன்னா சாவறதுக்கு முன்னாடி ஃபுகுசாகுவோட முதுகுல அது ஒரு கோடு வேர்டா எழுதி லீஃப் வில்லேஜுக்கு அமுச்சு விட்டுருப்பாரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த மடையனுங்களுக்கு 7 நாளுக்கும் மேல ஆயிருக்கும். இத்தனைக்கும் ஷிக்காக்கு ஷிக்கமாருங்கிற மாதிரி இன்டெலிஜென்ட்டான கேரக்டராலேயே கண்டுபிடிச்சிருக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமா. அதுவும் அந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா 3 பெயினை கில் பண்ணியிருப்பாரு நம்ம ஜிராயா சென்சே. இதனாலே நான் ஜிராயாவை பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷன்ல போட்டிருக்கேன். நம்ம 2nd பொசிஷன்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம
நம்ம மைட் கை தான். நம்ம மைட் கைக்கு பாத்தீங்கன்னா நிஞ்சுட்சு கெஞ்சுட்சுன்னு ரெண்டுமே வராது. இதை வச்சே நம்ம மைட் கையை பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம்மேட்ஸ் பாத்தீங்கன்னா கலாய்ச்சிருப்பாங்க. என்ன ஆனாலும் நான் நிஞ்சா ஆயே திருவேன்னு சொல்லிட்டு கடுமையா பயிற்சி எடுத்து ஒரு பெரிய நிஞ்சாவா மாறி இருப்பாரு நம்ம மைட் கை. பயிற்சி எடுத்தது மட்டும் இல்லாம லீஃப் வில்லேஜ்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சினோபியாவும் மாறி இருப்பாரு நம்ம மைட் கை. இதை நான் சொல்லல, இட்டாச்சியே சொல்லியிருப்பாரு. நம்ம இட்டாச்சி பாத்தீங்கன்னா அக்காட்சுகிக்கு ஒரு வார்னிங்கே விட்டுருப்பாரு, நீங்க யார் கூட வேணாலும் மோதுங்க, ஆனா நீங்க மைட் கைட்ட மட்டும் எதுவும் வச்சுக்காதீங்கிற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி தரமான ஒரு செய்கையை பண்ணியிருப்பாரு நம்ம மைட் கை. இது மட்டும் இல்லாம நம்ம கக்காஷி பெயின் கையால சாவும் போது மைட் கை மட்டும் ஊர்ல இருந்திருந்தாருன்னா பெயின் அங்கேயே ஊரு தெரியாம அழிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாம 4th கிரேட் நிஞ்சா வரப்போ மாதராவோட பேட்டில் பண்ண எல்லாம் பயந்துகிட்டு இருப்பாங்க, எப்படி ஜெயிக்கிறதுனே தெரியாம இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் போதுதான் நம்ம மைட் கை வந்து நான் செத்தாலும் பரவாயில்ல 8th கேட்டை போட்டு உன்னை அழிக்காம விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நிப்பாரு. இவர் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்திருக்கும் நம்ம மாதரா மேல. என்னதான் இந்த பேட்டில்ல மாதராவை டிஃபீட் பண்ண முடியலனாலுமே நம்ம மாதராவே சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் விட்டுருந்தா என்னை சாவடிச்சிருப்படா அப்படிங்கிற மாதிரி. இது மட்டும் இல்லாம இப்ப நான் பேட்டில் பண்ணதுல நீ தான் ஸ்ட்ராங்கான கேரக்டர்னு சொல்லியிருப்பாரு நம்ம மாதரா. இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கே சேர்ந்து பேட்டில் பண்ணி நம்ம மதுராவை பொழக்க ஆரம்பிச்சிருவாங்க மறுபடியும் சேர்ந்து. இப்படி பண்ணும்போது நம்ம மைட் கை போட்ட எல்லா எஃபர்ட்டையுமே நம்ம மறந்துருப்போம் அந்த ஒரு இடத்துல. இதனாலதான் பாத்தீங்கன்னா நான் மைட் கையை செகண்ட் பிளேஸ்ல வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பொசிஷனை பாக்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நருட்டோ உசுமாக்கி தான் இருக்கான். நம்ம நருட்டோவை ஃபர்ஸ்ட் காட்டும் போது ஒரு வெத்து வெட்டாவும் உதவாக்கார நிஞ்சாவும் தான் காமிச்சிருப்பாங்க. கிளாசிக் வரைக்குமே நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்க மாட்டான். ஏன் நம்ம சிப்புடன் ஸ்டார்டிங்ல அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்காலாம் இருந்திருக்க மாட்டான். அதுக்கு மெயினான ரீசனே அவன் வெறும் 2 ஜுட்சு தான் அதிகமாகவே யூஸ் பண்ணியிருப்பான். ஒன்று ஷேடோ க்ளோன், ஒன்று ரசிங்கன். ஆனால் அதுக்கப்புறம் பெயினா இருக்குன்னு ஒன்று வந்தோடனே நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா விஸ்பர் ரூபா எடுத்திருப்பான். லீஃப் வில்லேஜுக்குள்ள நுழைஞ்சோனையுமே 6 பெயினையும் தூக்கி போட்டு வாயிலே மிச்சிருப்பான் நம்ம நருட்டோ. அப்போ லீஃப் வில்லேஜில் இருக்க எல்லா சினோபியுமே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ சர்பாஸ் பண்ணியிருப்பான். ஏன் நம்ம சாஸ்கேலாம் அவன் கால் தூசி கூட வந்திருக்க மாட்டான் அந்த ஒரு சமயத்தில். அதுக்கப்புறம் நம்ம 4th கிரேட் நிஞ்சா வரப்போ பார்த்தீங்கன்னா ரீஅனிமேட் ஆன சினோபிஸ் எல்லாம் சீல் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும் போது அதில் இருக்க பாதி சினோபிஸை நம்ம நருட்டோ தான் சீல் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் பேட்டில் ஃபீல்டில் இருக்க எல்லா சினோபிஸுக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட சக்கராவை பகிர்ந்து கொடுத்துருப்பான் நம்ம நருட்டோ. இத்தனைக்கு தன்னோட ஓன் சக்கராவை தான் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மாதரா, ஒபிட்டோ, காகியாவெல்லாம் தூக்கி போட்டு மேய்ச்சிருப்பான். இந்த 3 பேர்த்தையும் டிஃபீட் பண்ண பெரிய ஹெல்ப் பண்ணதே நம்ம நருட்டோ தான். இதுக்கப்புறம் நம்ம பொருட்டோலையும் நிறைய செய்கையே பண்ணி விட்டுருப்பான் நம்ம நருட்டோ. நம்ம நருட்டோ பேரியான் மோட் போய் இஷிக்கிய வாயா குத்தி அமுச்சு விட்டுருப்பான் பரலோகத்துக்கு. இத்தனைக்கும் ரினேகன் சாஸ்கே வாழையே இஷிக்கிய ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம கடைசியில 7th ஒக்காகேவும் ஆயிருப்பான் நம்ம நருட்டோ. இதனாலதான் நான் நருட்டோக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனை கொடுத்தேன். ஸோ இப்போ பார்த்த 5 பேர்லயும் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணி விட்டு போயிருங்க கைஸ். ஸோ வரட்டா.